ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம குரூப் டி சீரியஸ், அதாவது கிளாஸ் 1 கிளாஸ் 2 முடிச்சுட்டு இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 3 அப்படின்ற வீடியோ பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் கோடிங், டி கோடிங் பார்த்தோம். செகண்ட் கிளாஸ்ல வந்து அனாலஜி பார்த்தோம். இன்னைக்கு என்ன கிளாஸ் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு கிளாஸ் பார்க்க போறோம், 3வது கிளாஸ். ஓகேவா? பேசிக்காவே போயிடலாம், ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நிறைய பேர் இந்த சின்ன சின்ன டாபிக்லாம் எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, புதுசா பார்க்குறவங்களும் இருப்பாங்கல்ல வீடியோல. ஸோ அதனால நம்ம அப்படியே ஸ்டார்டிங்ல இருந்தே பேசிக்ஸ்ல இருந்தே போயிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன்னா என்னன்னா, தமிழ்ல பகுத்தறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லப்பா, ஆட் ஒன் அவுட் அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்படி அப்படின்னா, 4 ஆப்ஷன் கொடுத்துருவான், ABCD அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருவான். 3 ஒரே ஒரு லாஜிக்ல இருக்கும், 1 மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அது எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த டாபிக். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான டாபிக். நம்ம கோடிங், டி கோடிங், அனாலஜி அதே மாதிரி கான்செப்ட் தான் கிளாசிபிகேஷன். ஓகேவா? நம்ம போன கிளாஸ்ல பார்த்த மாதிரி தான் ஒரு 5 டைப் இதுல வரும். ஓகேவா? நான் எல்லா டைப்புமே அந்த ஃபிகர் கிளாசிபிகேஷன்ல எடுத்துட்டு வரல, ஏன்னா அது ரொம்ப பேசிக்கு, நிறைய டைம் எடுக்கும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, அதெல்லாம் சிம்பிளாவே போட்டுடலாம், பேசிக்காவே நம்ம பார்த்தாவே போட்டுடலாம். அதனால அது அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரல. அது வந்து நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ சும்மா இந்த கான்செப்ட் இருக்கு, இப்படி அப்ரோச் பண்ணும் அப்படின்ற மாதிரி பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னா, லெட்டர் கிளாசிபிகேஷன், அதாவது ABCD பேஸ் பண்ணியிருக்கோம். நம்பர் கிளாசிபிகேஷன், நம்பரை பேஸ் பண்ணியிருக்கோம். மிக்ஸ்டு கிளாசிபிகேஷன், நம்பர் லெட்டர் சேர்ந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று அந்த ஃபிகர் கிளாசிபிகேஷன், அந்த இமேஜ் பேஸ் பண்ணி வரும். அது எல்லாம் தான். அதே மாதிரி வேர்டு கிளாசிபிகேஷன், நம்ம ஜென்ரலா பார்த்தல அனாலஜி டாபிக்ல, அதே மாதிரி வேர்டு கிளாசிபிகேஷன் அந்த GK பேஸ் பண்ணி வரும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, போயிடலாம் நேரா. ஃபர்ஸ்ட் அதே மாதிரி நீங்க எப்பயும் போல நீங்க பண்ற வேலை என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி, தெரியலன்னா கவனிங்க, தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு முன்னாடி சால்வ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு லாஸ்டா செக் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா? சரி, போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இவ்வளோ கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க வேணாப்பா. லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, இங்கிலீஷ்ல ஆட் ஒன் அவுட் அப்படின்னு கொடுத்துருக்கானா, அதே மாதிரி தமிழ்ல பாருங்க, அவற்றின் நிலையை அடிப்படையாக கொண்டது அல்ல, ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அந்த குழுவை சேர்ந்ததல்ல அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பான். ஃபுல்லா கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்க வேணாம். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் வந்துச்சுனாவே அது கிளாசிபிகேஷன் தான் அப்படின்னு தெரியும். ஏன்னா எந்த ஒரு எதுவுமே இல்லாம வெறும் இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தா அது என்ன டாபிக்? கிளாசிபிகேஷன். கிளாசிபிகேஷன்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? பகுத்தறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ஆட் ஒன் அவுட், அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருவான், எது ஒண்ணு டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு ஃபைண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஒன்னு மட்டும் பேசிக்கா சொல்றேன், மீதி எல்லாமே ஷார்ட்டா போட்டே போல. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இதெல்லாம் இப்ப ரீசெண்டா கேட்டதுப்பா கிளாசிபிகேஷன்ல. இப்ப ரீசெண்டா கேட்ட NTPC இப்பெல்லாம் முடிஞ்சிச்சுங்களா, கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட். ஸோ அதுக்கு முன்னாடிலாம் ரயில்வே எக்ஸாம் நடந்துச்சுல, அதுல கேட்ட மாடல் தான். ரொம்ப சிம்பிளா இருக்கு, நீங்களே பார்த்தாவே ஈஸியா போட்டுருங்க. இப்ப பாருங்க, ஏக்கு வந்து HLJN அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன ரிலேஷன் பாருங்க. எல்லாருமே இந்த 2 கேப் பார்ப்பாங்க. ஸோ நம்ம வேற மாதிரி அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் இந்த செகண்ட் லெட்டருக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் செகண்ட் லெட்டருக்கும் அப்படி பார்த்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க பாருங்க, Hனா என்னது? 8, Jனா 10, Lனா 12, Nனா 14. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றான்? +2 இன்க்ரீஸ் பண்றான். அதே மாதிரி இந்த L 12, இங்க 14, எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றான்? 2 இன்க்ரீஸ் பண்றான். அதாவது +2 தான் இன்க்ரீஸ் பண்றான் 12. ஸோ இங்க 2 இன்க்ரீஸ் ஆகுதா? அதுக்கப்புறம் பாருங்க, செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, MUKH. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, இங்க 13, இங்க 21, இங்க 11, இங்க 8. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த லெட்டருக்கும் -2 பண்ணிருக்கானா, இந்த 21 8 பாருங்க -13 பண்ணிருக்கான். ஓகேவா? ஸோ அப்ப இங்க +2 ரெண்டுமே +2 பண்ணிருக்கான். இங்க என்ன பண்ணிருக்கான்? -2 -3. அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, NRPT. இங்க பாருங்க, 14, 18, 16, 20. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன பண்ணிருக்கான்? 14 என்ன பண்ணிருப்பான்? +2. 18 20னா +2. அப்போ இங்கேயும் +2 வருது, இங்கேயும் +2 வருது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? 4வது ஆப்ஷன் கூட செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆட் ஒன் அவுட்ல 3 வந்து ஒரே மாதிரி இருக்கும், 1 மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோமா. அப்ப மேக்சிமம் 2 எது சேமா வருதோ அதுதானே 3 சேமா வரப்போகுது. அப்போ எது ஒண்ணு டிஃப்ரெண்டா இருக்கோ அப்பவே நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த B தான் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம எக்ஸாம்ல பண்ண வேண்டியது. அப்போ இங்கேயும் +2 வந்துருச்சு, இங்கேயும் +2 வந்துருச்சு. அப்போ இங்க மட்டும் டிஃப்ரெண்டா வந்துச்சு. அப்ப ஆன்சர் என்ன வரப்போகுது? B தான் ஆன்சர் வருது. இருந்தாலும் நம்ம 3வது செக் பண்ணிக்கலாமா? இங்க பாருங்க, இது 19, இது 23.
இது 21, இது 25. இங்க பாருங்க 19 21 +2, 23 25னா +2. அப்போ இந்த மாதிரியே செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எழுதவே தேவையில்லை. இந்த மாதிரி செக் பண்ணிட்டு ஈஸியா ஒரு ½ அன் ஹவர்ல கிளாஸ் முடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ எது ஒன்று ஆன்சர்? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அப்போ இங்க என்னன்னா, இப்போ நம்ம கிளாசிபிகேஷன்ல ஒண்ணு நம்ம சூஸ் பண்றோம்னா ரிமைனிங் இருக்கிற மூணுமே சேம் லாஜிக்ல நம்ம நெக்லெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம இதுதான் ஆட் ஒன் அவுட் அப்படின்னு நம்ம சூஸ் பண்றோம்னா இந்த மூணுமே எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். அது லெட்டர் கிளாசிபிகேஷனா இருக்கட்டும், நம்பர் கிளாசிபிகேஷனா இருக்கட்டும், ஃபிகர் கிளாசிபிகேஷனா இருக்கட்டும், வேர்டு கிளாசிபிகேஷன் எதுவா இருந்தாலுமே அந்த ரிமைனிங் மூணு என்ன இருக்கணும்? ஒரே லாஜிக்ல இருந்தா மட்டும்தான் நம்ம அதை ஒன்னு மட்டும் நெக்லெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? சரி, அப்ப எல்லாமே +2 பண்றா, இது மட்டும் டிஃபரெண்டா இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி ஆன்சர். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் போலாமா? சரி, இந்த கேள்வி எல்லாம் படிக்க வேணப்பா, நம்ம நேரா கொஸ்டின் போயிடலாம். ஓகேவா? நம்மளுக்கு தான் தெரியுமே ஆட் ஒன் அவுட்னா 4 ஆப்ஷன் இருக்கும், ஒன்னு மட்டும் எது டிஃப்ரெண்டோ அதை நம்ம ஃபைன் பண்ண போறோம். நான் போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்க போட்டு ஆன்சர் போட்டு கடைசியா செக் பண்ணீங்க. ஓகேவா? சரி, இங்க பாருங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணுங்க. ஸோ H 8, L 12, அப்ப எவ்வளவு பண்றான்? +4. அதே மாதிரி K 11, F னா 6, இங்க என்ன பண்ணிருப்பான்? -5. அதே மாதிரி X 24, 19, அப்போ இங்க -5. O னா 15, J னா 10, இங்க என்னது? -5. இப்போ நான் செகண்ட் லெட்டரே செக் பண்ணல, அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் செக் பண்ணேன். ஃபர்ஸ்ட் லெட்டர்ல என்ன பண்ணிட்டேன்? ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, ஃபுல்லாலாம் செக் பண்ணக்கூடாது. இங்கே இது வந்து நீங்க நானாவது நம்பர் போடுறேன், நம்ம எப்படி மைண்ட்ல கால்குலேட் சால்வ் பண்ணணும் அப்படின்னா கிளாசிபிகேஷன்ல. ஸோ K 11, F 6, அப்போ -5. அப்போ 24 19 -5, 15 10 -5. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் பாருங்க 8 12, அப்போ +4 பண்றான். அப்போ இந்த மூணு ஆப்ஷனும் -5 வருது, இங்க ஒன்னு மட்டும் +4 வருது. அப்போ இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? இது மூணு சேம் லாஜிக், அது ஒன்று டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ அதுதான் ஆன்சர். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நீங்க ரெண்டாவது வேல்யூ செக் பண்ணாலும் அதுதான் ஆன்சர் வருது. ஓகேவா? ஸோ நம்ம இப்படியே சால்வ் பண்ணிடலாம். இதுதான் ஈஸி மெத்தட். ஸோ நிறைய பேர் கிளாசிபிகேஷனுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 செகண்ட் கூட எடுத்துக்கூடாது. இப்படி கண்ணுல பார்த்த உடனே ஸோ இப்படி டக்குன்னு போட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? ஏ. அதே மாதிரி சால்வ் பண்ணிட்டே வரலாமா? இப்போ நீங்க நெக்ஸ்ட் கொஸ்டினும் அதே மாதிரி ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல அனாலஜி டாபிக் எடுத்தேன். அனாலஜிக்ல வந்து ஒரு 5 டைப் எடுத்துட்டு வந்தேன். ஒரு 2 டைப் வந்து இந்த வேர்டு லெட்டர் அனாலஜிலையும் நம்பர் அனாலஜிலையும் ஒரு சில மாடல் வந்து உங்களுக்கு சொல்லாம விட்டுட்டேன். ஸோ அப்போ இப்போ ரீசெண்டாக கேட்ட மாடலை உங்களுக்கு எடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு இந்த கிளாசிபிகேஷன்லேயே ஒரு 2-3 கொஸ்டின் வச்சுட்டு இருப்பேன். அதை கொஞ்சம் நோட் பண்ணீங்க. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க, இது வந்து இப்போ ரீசெண்டாக கேட்ட அனாலஜி மாடல். அனாலஜினா தமிழ்ல ஒத்த தன்மைன்னு சொல்லுவாங்க. ஒரே லாஜிக் இருக்கும். இங்க என்ன லாஜிக் யூஸ் பண்றோமோ அதே மாதிரிதான் இங்கே அந்த லாஜிக் வரும். இந்த ரெண்டுத்துல எந்த லாஜிக் வருதோ அதை நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். நல்லா நோட் பண்ணீங்க, இது கிளாசிபிகேஷன் கிடையாது. நான் லாஸ்ட் கிளாஸ்ல மிஸ் பண்ணேன் அனாலஜி டாபிக் ஒரு 3 கொஸ்டின் மட்டும் இதுல நான் ஆட் பண்ணிட்டு இருப்பேன். அதை மட்டும் நோட் பண்ணீங்க. நான் PDF கொடுக்கும்போது அது மட்டும் அனாலஜி டாபிக்னு போட்டுங்க. ஓகேவா? சரி, அப்போ இங்க பாருங்க, இங்க என்ன லாஜிக்னு பார்க்கலாமா? இங்க என்ன பண்ணோம்? அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் பார்க்கணும். இங்க பாருங்க, ஈனா 5, ஜீனா 7, ஐனா 9. அப்ப என்ன பண்றாங்க? +2 இன்க்ரீஸ் ஆகுதா? அதே மாதிரி ஜீனா 7, ஐனா 9, கேனா 11. அப்ப இங்க பாருங்க, இங்கேயும் +2, இங்கேயும் +2. அவ்வளவுதான், சிம்பிளான லாஜிக் தான் கேட்டிருக்காங்க. அங்க பாருங்க, L-னா 12, N-னா 14. அப்ப இங்கேயும் +2. அப்ப K-னா 11, இங்க என்ன பண்றா? சாரி, இங்க 14. K-னா 11, அப்ப இங்க -3. அப்ப அங்க பார்க்கலாமா? 14 16 என்ன வருது? +2. இங்க 13 என்ன வருது? -3. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே என்ன பண்றாங்க? +2 இன்க்ரீஸ் பண்றாங்க. செகண்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் +2 இன்க்ரீஸ் பண்றாங்க, அப்புறம் -3 டிக்ரீஸ் பண்றாங்க. அதே மாதிரி +2 -3. இப்போ இதே லாஜிக்ல எது வருது நம்ம செக் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்ப நம்ம செக் பண்ணும்போது இங்க என்ன பண்ணோம்? டக்குன்னு அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்துட்டோம். இங்க என்ன பண்ணோம்? அதே மாதிரி வேகமா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பாத்துருங்களேன். இப்ப 10 11 13. அப்ப இங்க 1 தான் இன்க்ரீஸ் பண்றான். கரெக்டா? இங்க என்ன வருது? 2 இன்க்ரீஸ் பண்றான். அப்ப இந்த ஆன்சர் வராது. ஓகேவா? இது ஆட் ஒன் அவுட் இல்லைங்க. 3 வேற மாதிரி இருக்கும்போது ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் வரப்போகுது. ஓகேவா? ஆட் ஒன் அவுட்னா 3 ஒரு லாஜிக் இருக்கும், 1 மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். நான் வந்து அனாலஜி டாபிக் எடுத்துக்கிறேன், ஏன்னா இது லாஸ்ட் கிளாஸ்ல மிஸ் பண்ண டாபிக். ஓகேங்களா? அப்புறம் பாருங்க, இங்க 9 11 13. அப்ப பாருங்க, இங்கே 2 இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே 2 இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? அப்ப செகண்ட் லெட்டர் பாருங்க, 16 18. கரெக்டுங்களா? எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? +2. நெக்ஸ்ட் என்ன வரணும்? -3 தானே வரணும், ஏன்னா நீங்க செகண்ட் என்ன வருது? -3ன்னு வருது. அப்ப பாருங்க, 18 17 -1 வருது. அப்ப இந்த லாஜிக்கும் வரல. அப்புறம் இங்க பாருங்க, ஐனா 9, கேனா 11, எம்னா 13. அப்ப 9 + 2 11, 11 + 2 13. அப்ப +2 இன்க்ரீஸ் ஆகுதுங்களா? அப்ப செகண்ட் லெட்டர் பாருங்க, 16
18 15. அப்ப பாருங்க 16 + 2 18, 18 - 3 என்னது 15. அப்போ இங்க வர லாஜிக் அதே மாதிரி வருதா? அப்ப என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே +2 இன்க்ரீஸ் ஆகுது, செகண்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா +2 அப்புறம் -3 வருதுங்களா? அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப இங்க செக் பண்ணுங்க, 10 11 வருது, அப்ப +1. அப்ப கண்டிப்பா இது வராது, ஆப்ஷன் சி. இப்ப ரீசெண்டா கேட்ட எக்ஸாம்ல அனலாஜிக் மாடல், ஓகேங்களா? சரி, இதை நோட் பண்ணிங்க. ஓகே, ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. இப்போ இது இந்த ஆல்பாபெட்டிக் வேல்யூல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பார்த்த உடனே ஆன்சர் போட்டுடலாம், ஓகேவா? சரி, இது அந்த நார்மலா நம்ம கிளாசிபிகேஷன் என்னது? 3 ஒரு லாஜிக் இருக்கும் போது 1 மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும் போது அந்த 1 இது நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம், ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன சொன்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டுமே பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் செக் பண்ணல, நீங்க ஒன்னா அப்புறமா செக் பண்ணி பாத்துங்க எல்லாமே. இப்போ இங்க பாருங்க 14 18, அப்ப என்ன பண்றான்? +4, ஓகேவா? அதே மாதிரி இங்க 14 16, இங்க என்ன வருது? ஃபர்ஸ்ட் லெட்டர். நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பார்த்துருவேன். ஏன் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா நான் ஆன்சர் சூஸ் பண்ணிடல, அதுக்காக. ஏன்னா இந்த இடத்துலயே 2 லெட்டர், இந்த இடத்துலயே 2 லெட்டர் பார்த்துருந்தா என்ன டைம் தான் வேஸ்ட் ஆகும், ஓகேவா? அப்ப இங்க பாருங்க 19 21, அப்ப என்ன பண்றான்? +2. 21 23 என்ன பண்றான்? +2. அப்ப அவ்வளவுதான், நம்ம லாஜிக்கே ஃபைன் பண்ணியாச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே இங்கேயும் +2 வருது, இங்கேயும் +2 வருது, இங்கேயும் +2 வருது. அப்ப ஃபர்ஸ்ட் மட்டும் என்ன வருது? +4 வருது. அப்ப இது 3 ஒரே லாஜிக்கு, 1 மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ தான் ரைட். நம்ம ரெண்டாவது லெட்டர் பார்க்கவே தேவையில்லை, நீங்க பார்த்தாலும் ஏ தான் ஆன்சரா வரப்போகுது, ஓகேவா? நீங்க எக்ஸாம்ல எப்படி பண்ணணும்? இதே மாதிரி தான். சப்போஸ் இங்கேயும் +2 வருதுன்னா வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம என்ன பண்ணோம்? ரெண்டாவது போய் செக் பண்ணோம், ஓகேங்களா? சரி, இது ஈஸியா தானே இருக்கு. ஓகே, அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏ தான் வரும், ஓகேவா? ஸோ பிரீஃபா சொல்ல இதுவே புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? பிரீஃபா போலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி தான் டக் டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி சிம்பிளான டாபிக்லாம் நம்ம ஈஸியா முடிச்சிடலாம், 1 ஹவர்லாம் எடுத்துட்டு போக வேணாம், ஓகேவா? இங்க பாருங்க PQ அதனோட அடுத்த லெட்டர், ஓகேவா? KL அதனோட அடுத்த லெட்டர், GH அதனோட அடுத்த லெட்டர். இங்க பாருங்க D அதனோட அடுத்த லெட்டர் என்ன வரணும்? ஈன்னு வரணும். ஆனா என்ன குத்துக்கிறான்? Fன்னு குத்துக்கிறான். அப்போ அந்த 3 ஆப்ஷன்லயும் அதனோட அடுத்த ஃபர்ஸ்ட் லெட்டரே வருது, அதாவது அடுத்த லெட்டரே வருது. இங்க மட்டும் பாருங்க ஒரு லெட்டர் விட்டு வருது. அப்ப எது ஒண்ணு டிஃபரெண்டா இருக்கு? டி தான் டிஃபரெண்டா இருக்கு. அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் டெல்லி தான் ஆன்சர், ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ PQ KL GH இங்க என்ன வரணும்? டி ஈன்னு வரணும், எஃப்னு கொடுத்துக்கிறேன், அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது வேல்யூல செக் பண்ண தேவையில்ல. அப்ப ஆப்ஷன் டெல்லி தான் ஆன்சர், ஓகேவா? நீங்க செக் பண்ணிட்டு எவ்வளவு ஸ்பீடா போடுறீங்க அப்படின்னு நீங்களே பாத்துங்க, ஓகேங்களா? சரி, இங்கேயும் பாருங்க அதே மாதிரி. ஓகே, இங்க செக் பண்ணுங்க. ஸோ எல்னா 12 கே, அதாவது அதனோட முன்னாடி லெட்டர், ஓகேவா? ஓகே, முன்னாடி லெட்டர் 12 11. அதே மாதிரி இங்க 15 11 என்ன பண்றான்? -4. இங்க 9, இங்க 5 -4. இங்க 13, இங்க 9 என்ன வருது? -4. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த 3 ஆப்ஷனுமே என்ன வருது? -4 -4ன்னு வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னு மட்டும் என்ன வருது? -1 வருது. அப்ப எது ஒண்ணு டிஃப்ரெண்டா இருக்கு? ஆப்ஷன் ஏ தான் டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன சார் இவ்வளோ ஈஸியா கொஸ்டினா கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் எல்லாமே இப்ப ரீசெண்டா கேட்ட ரயில்வே கொஸ்டின்ஸ் தான். ரொம்ப டெப்தெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? எல்லாருமே பண்ற தப்பு என்னன்னா, இவ்வளோ ஈஸியா இருக்கு, இப்படி எல்லாம் கேட்க மாட்டோம், நம்ம டஃப்பா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லாத லாஜிக்லாம், அதாவது நம்ம யோசிக்க முடியாத லாஜிக்லாம் சும்மா நம்மளா கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்படிலாம் தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி வரும்? இவ்வளவு ஈஸியா வருமா? அந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாவே போகும், ஓகே தான். ஸோ டஃப்பா இல்ல, ஈஸியா இருக்கு அப்படிலாம் நினைக்க வேணாம். அவங்க கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே இவ்வளவுதான் மாடல், ஓகேவா? ஸோ அதனால அந்த பேட்டர்ன்லயே ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ அப்ப ஆப்ஷன் என்னது? ஏ தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேப்பா, இதுக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? இதுக்கு ஆன்சரை நீங்க கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? 7th கொஸ்டின் நம்ம முடிச்சலாம். ஒவ்வொரு கொஸ்டின் வேணும்னா நான் ஆன்சர் போட்டுறேன், ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க, அப்புறம் செக் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ அப்புறம் 16 13 அப்போ -3, 14 9 அப்போ 14 9 என்ன பண்ணிருப்பான்? -5. அப்ப இங்க பாருங்க -3, இங்க -5. அப்போ ரிமைனிங் 21 -3 வரணும், இல்லைன்னா -5 வரணும். பார்க்கலாமா? இப்ப 6 இங்க 1 அப்ப என்ன வருது? -5. 10 5 என்ன வருது? -5. புரியுதுங்களா? அப்போ எஃப்னா 6, ஏனா 1 -5, ஜேனா 10, ஈனா 5 என்ன வருது? -5. அப்ப இது மூணுமே -5, ஒன்னு மட்டும் என்னது? -3. அப்போ ஏ தான் கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா? சரி, ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டாபிக்கே ரொம்ப. ஓகே, ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு லெட்டர் கொடுத்துட்டான். இங்க பாருங்க மூணு மூணு லெட்டர் கொடுத்துருக்கான். நம்ம முன்னாடி என்ன கான்செப்ட் பார்த்தோமோ அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க. இங்க என்னன்னா 14. நான் வந்து இங்க எடுத்து எழுதல, அப்படியே சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. ஓகேவா? ஸோ அதனுடைய ஆல்பபெட்டிக் நம்பர் தான் சொல்றேன். என்னன்னா என்னது 14, ஐனா 9. அப்போ 14 9ஆவதுன்னா என்னது -5 பண்ணிருக்கான். அதே மாதிரி இங்க பாருங்க இசட்னா 26, ஈனா என்னது 5. அப்போ இசட் ஈனா இசட்டுக்கு அப்புறம் தானே ஈ வரும். அப்போ 1 2 3 4 5 அடுத்து தானே. அப்ப இங்க என்ன வரும் +5 அப்படின்னு வரும். என்னது +5. இங்க நெக்ஸ்ட் பாருங்க 19, இங்க 14 என்ன வருது -5, இங்க -5. நான் முன்னாடி சொன்னேன்ல, எதுனா ரெண்டு நம்பர் சேமா வந்துச்சுனாவே ஒன்னு டிஃப்ரெண்டா வந்துச்சுன்னா எது ஒன்னு டிஃப்ரெண்டா வருதோ அதுதான் என்னவா இருக்க போகுது ஆன்சரா இருக்க போகுது. அப்ப ஆப்ஷன் பி தான் என்னது ஆன்சர். செக் பண்ணலாமா? இங்க பாருங்க Pனா 16, Kனா 11. அப்ப இங்க என்ன வரப்போகுது -5. அப்ப மூணுமே -5 வருது. செகண்ட் ஒன் மட்டும் என்ன வருது +5 வருது. அப்போ எது ஆன்சரு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ரிமைனிங் செக் பண்ணலாமா? ஆறுனா 18, எக்ஸ்னா 24, அப்போ +6. அப்போ இந்த மூணு மட்டும் செக் பண்ணிக்கலாம், ஏன்னா இதுதான் ஆன்சர் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுல, அது மூணு மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்க 10, இங்க 16, அப்ப என்னது அதுவும் +6. இங்க 19, இங்க 25, அதுவும் என்னது +6. அப்புறம் இங்க பாருங்க இங்க 2, இங்க 8, அது +6 தான் வருது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 2 19, இங்க 2 19னா எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருப்பான் +17 இன்க்ரீஸ் பண்ணிருக்கான். இங்க 14, இங்க 21னா அதுவும் என்னது +17 +17 வெறும் 7 இன்க்ரீஸ் பண்ணிருக்கான். இங்க மேல 17 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறான், கீழே என்னது வெறும் 7 இன்க்ரீஸ் பண்ணிருக்கான். இங்க பாருங்க இங்க 6, இங்க 23, இங்க என்ன இன்க்ரீஸ் பண்ணிருப்பான் +17. இப்ப இங்க 4, இங்க 21, இங்க என்ன இன்க்ரீஸ் பண்ணிருப்பான் +17. அப்போ இந்த ஒண்ணு மட்டும் என்ன இருக்கு டிஃபரெண்டா இருக்கா? இது மூணுமே பிளஸ், அதாவது -5 +6 +17. அப்ப மூணு ஒரே லாஜிக்ல இருக்கா, ஒண்ணு மட்டும் டிஃபரெண்டா இருக்கா. அப்ப எது ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ நம்ம மூணு லெட்டருக்குமே பார்க்க தேவையில்ல, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம அடுத்ததை செக் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ இது வந்து இதுக்கு முன்னாடி கேட்டதுப்பா. அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம எப்படி இந்த மாதிரி ஐஃபன் போட்டுலாம் கேட்டல, அது ரீசெண்டா கேட்ட மாடல். இது வந்து முன்னாடி கேட்ட மாடல். இந்த மாதிரி 3 லெட்டர் வரலாம், இது MNOP அப்படின்னு 4 லெட்டரா வரலாம், ஒரு 5 லெட்டரா வரலாம். இதுல என்னதுன்னா லெட்டர் கிளாசிபிகேஷன். இப்ப நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் லெட்டர் சேஞ்ச் பண்ண டிஃபரன்ஸ் பார்ப்போம்ல, இந்த மாடல் எப்படி பார்க்கணும்னா இதுக்கு இடையிலே டிஃபரன்ஸ் பார்க்கணும். இப்ப எப்படின்னா POR, அதே மாதிரி SQU, LJN, இங்க பாருங்க ECG. இங்க பாருங்க Pனா 16, Oனா 15, Rனா 18. அப்ப இதுக்கு இடையில என்னது -1 +3. இங்க பாருங்க 17, 19, 17, இங்க என்ன வரும் -2, இங்க என்ன வரப்போகுது 21னா +4. அப்போ இதுக்கு இடையில -1, இங்க +3, இங்க -2 +4. இங்க கீழே பாருங்க 12, 10, இங்க என்ன வருது -2, இங்க 10, இங்க 14, இங்க என்ன வருது +4. அப்ப இங்க என்ன வருது 5, 3 -2, இங்க 7ன்னா என்ன வருது +4. அப்ப மூணு அதாவது ACD இது மூணுத்துல என்ன பண்ணிருக்கான், சாரி BCD, இந்த BCD ல என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா -2 +4 -2 +4. ஆனா ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் பாருங்க -1 +3. அப்ப இது மூணு சேம் லாஜிக், ஒன்னு மட்டும் டிஃபரெண்டா இருக்கா. அப்ப ஆன்சர் என்ன வரப்போகுது ஆப்ஷன் ஏ தான் வரப்போகுது. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் எடுத்து எழுதக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம் இங்கே செக் பண்ணோம். எப்படி செக் பண்ணோம்? என்ன வருது 16 15 -1, அப்போ 19 17 -2, 12 10 -2, 5 3 -2. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டருமே -2 வருது, இங்க -1 வருது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும் போட்டுணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 4-5 டாபிக்க எடுத்து எழுதக்கூடாதுப்பா. பென்னு பேப்பர் இல்லாம அப்படியே கண்ணுல பார்த்து சால்வ் பண்ணும். ஓகேவா? சரி, இது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது ஆன்சர் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இங்கேயும் பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு போயிடலாம். இங்க Dனா 4, Aனா 1, அப்போ -3. அதே மாதிரி Kனா 11, Gனா 7, இங்க என்ன வரும் -4 அப்படின்னு வரும். அதே மாதிரி 19 15, இங்க என்ன வரப்போகுது -4. 23 19, 23 19, இங்க என்ன வரும் -4. அப்ப இது மூணுமே -4 வருது, இது மட்டும் என்ன வருது -3 வருது. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஒண்ணு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஒண்ணு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, இதுவும் பாருங்க. அதே மாதிரி பாருங்க 19 21, அப்போ +2, 14 16,
இங்க என்ன வருது +2. அதே மாதிரி 16 18 இங்க என்ன வருது +2. இங்க 7 9 +2. இப்ப பாருங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே சேமா இருக்கா. அப்படி சேமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் பார்க்கணும். அப்படி எது ஒன்று டிஃப்ரெண்ட் ஆகுறோ அதை நம்ம கிளிக் பண்ணல. இங்க என்ன வருது எல்லாமே சேமா வருது. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் செக் பண்ணணும். இப்ப பாருங்க 21 16 -5 வருமா. இங்க 21 இது 16 என்ன வரும் -5 வரும். அதே மாதிரி இங்க 16 11 இது என்ன வருது -5 தான் வருது. இங்க 18 22 இங்க என்ன வருது பாருங்க +4 வருது. அப்ப லாஸ்ட் ஒன் செக் பண்ணுங்க இங்க 9 இங்க 4 இங்க என்ன வருது -5. அப்போ செகண்ட் லெட்டருக்கு டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா எல்லாமே -5 வருது. இது மட்டும் என்ன வருது +4 வருது. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரப்போகுது, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா, புரியுதுங்களா. இப்ப பாருங்க PRV பாக்குறோம். இதனோட டிஃபரன்ஸ் பாருங்க, இது 16 இது 18. இதனோட டிஃபரன்ஸ் என்ன +2. இங்க 22னா இதனோட டிஃபரன்ஸ் என்ன +4. மீதி எல்லாம் எப்படி வருது +2 -5 வருது. இது மட்டும் என்ன வருது +2 +4 வருது. அப்ப எது ஆன்சர், ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் பார்க்கலாமா. இதே மாதிரிதான் வரும். இப்ப நான் கொஸ்டின் வச்சு இப்ப ஓகே. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்ப கிளாசிபிகேஷன் பார்த்தோன்னா இது வரைக்கும் பார்த்தோம் பாத்தீங்களா மாடல், இதே மாடல் தான் கேட்டிருக்கான். ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் ரொம்ப டெப்தெல்லாம் போக வேணாம். அதாவது ஆல்பாபெட்டிக் பேஸ் பண்ணி வந்தாவே இவ்வளவு சிம்பிளா தான் வந்திருக்கு. ஓகேங்களா, இப்ப இங்க பாருங்க அதே மாதிரி நம்ம 3 லெட்டர் பார்த்தோமா இதுக்கு முன்னாடி. இப்ப பாருங்க 4 லெட்டர் கண்டினியூஸா கொடுத்துருக்கான். இப்ப அதே லாஜிக் தான். ஒண்ணு மட்டும் நான் பெருசா எழுதுறேன் பாருங்க, MNPO IKJL. நெக்ஸ்ட் பாருங்க ACBD ஓகேவா. ஸோ EGFH. இப்போ இந்த இடத்துல நிறைய விதமா சால்வ் பண்ணலாம். ஒண்ணு இதனோட டிஃபரன்ஸ் பார்த்துட்டே போகலாம், இல்லைன்னா நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரியும். நீங்க பாருங்க IJKL ABCD EFGH இது 3 ஒரு லாஜிக்ல பிரிச்சுட்டுமா. ஆனா இங்க பாருங்க MN இங்க M இங்க தானே N வரணும், இங்க NO அப்படி வரணும். ஓகேவா, அப்ப இங்க என்ன வரணும் N வரணும். ஆனா இங்க என்ன கொடுத்துக்கிறான் Pன்னு கொடுத்துக்கிறான். அதாவது அடுத்தடுத்த லெட்டர் கொடுத்துக்கிறான். 1 விட்டு 1 என்ன கொடுத்துருக்கான் அடுத்தடுத்த லெட்டர். இங்க அந்த மாதிரி வரல தானே. இங்க Pக்கு பதிலா என்ன வந்திருக்கணும் Nன்னு வந்திருக்கணும். கரெக்ட் தானே. எம்முக்கு அப்புறம் என்ன வரணும்ப்பா, எம்முக்கு அப்புறம் Nன்னு வரணும். ஆனா இங்க என்ன கொடுத்துக்கிறான் Pன்னு கொடுத்துக்கிறான். அப்ப இது ஒண்ணு மட்டும் டிஃபரெண்டா இருக்கா. அப்ப என்ன ஒரு ஆன்சர், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. சோ இந்த மாதிரியும் பார்க்கலாம். நம்ம டிஃபரன்ஸ் எல்லாம் பார்க்காம நம்மளுக்கு ஒரு சில டைம்ல ஆல்பாபெட்டிக் அது அடுத்தடுத்த லெட்டர் இருந்துச்சுன்னா பார்க்கும்போதே கண்டுபிடிச்சலாம். ஓகேவா, எல்லாத்துக்குமே நம்பர் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில இடத்துல நம்ம டைம் சேவ் பண்ணணும்னா பார்த்த உடனே இப்படியும் நம்ம லாஜிக் போடலாம். டிஃபரன்ஸ் இதுக்கு இடையில தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இங்க பாருங்க IJ 9 10 11 12 1 2 3 4 5 6 7 8 இப்படி நம்ம பார்க்கலாம்ல. ஸோ எந்தெந்த இடத்துல எப்படி பார்க்கணும் அப்படின்றது நம்ம சால்வ் பண்ண கத்துக்கலாம். ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஏ. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, இங்கேயும் பாருங்க அதே மாதிரி EFCD MNKL IJGH OPQR. இந்த இடத்துல எந்த இடத்துல கொஞ்சம் லாஜிக் மாறுது பாருங்க. இங்க பாருங்க அடுத்த இடத்துல EF அதனோட அடுத்த லெட்டரா, CD அதனோட அடுத்த லெட்டர், MN அதனோட அடுத்த லெட்டர், KL அதனோட அடுத்த லெட்டர், IJ அதனோட அடுத்த லெட்டர், GH அதனோட அடுத்த லெட்டர். இங்க பாருங்க OP 15 16 இங்க 17 18 பாருங்க எல்லாத்துலயுமே சேமா இருக்கு. இப்ப இது எப்படி நெக்லெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இந்த சென்டர்ல கேப் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு நெக்லெக்ட் பண்ணி பாருங்க. இங்க EF இப்போ இங்க நான் முன்னாடி பார்த்தது 1 விட்டு 1ன்னு பார்த்தேன்னா, இப்ப இந்த இடத்துல அந்த மாதிரி பார்க்க முடியல. ஏன்னா அடுத்தடுத்த லெட்டரை கொடுத்துட்டு இருக்கிறான். KL IJ GH OP QR. ஓகேங்களா. இப்ப பாருங்க இதனோட அடுத்த லெட்டர் +1 +1 +1 என்னது +1. நெக்ஸ்ட் பாருங்க இங்க 6 3 -3 14 11 -3 இங்க பாருங்க 6 3 -3 பண்ணிருக்கான். 14 11 என்ன பண்ணிருக்கான் -3 பண்ணிருக்கான். 10 7 இங்கேயும் -3 பண்ணிருக்கான். இங்க பாருங்க 16 17 என்ன வருது +1 வருது. அப்ப இங்கெல்லாம் எல்லாமே +1 +1 +1 +1 இங்கேயும் +1 இங்கேயும் +1. சென்டர்ல மட்டும் பாருங்க எல்லாமே -3 வருது. இது மட்டும் என்ன வருது +1 வருது. அப்ப எது ஒண்ணு டிஃப்ரெண்டா இருக்கு, இந்த லாஸ்ட் ஒன் மட்டும் தான் என்ன இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப என்ன ஒரு ஆன்சர், ஆப்ஷன் டெல்லி. ஓகேங்களா. சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா. ஓகே,
இதுவும் என்ன பண்ணுங்க அப்படின்னா 14வது கொஸ்டின் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 14th கொஸ்டின் என்ன பண்ணுங்க, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஃபுல்லா நம்மளே சால்வ் பண்ணிட்டோம் இருந்தோம் அப்படின்னா டைம் நம்ம சீக்கிரமா முடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகேவா? இதுவும் அந்த அனாலஜி டாபிக்ல வர வேண்டிய கொஸ்டின்ஸ். ஓகேவா? இங்க என்ன லாஜிக் இருக்கோ அதே லாஜிக்கை ஃபைண்ட் பண்ணி நம்ம இங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது என்ன டாபிக்? இப்போ நம்ம முன்னாடி ஒரு கொஸ்டின் அனாலஜி பார்த்தோம், இங்க என்ன பார்ப்போம்? அனாலஜி கொஸ்டின். ஓகேவா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் கீழே கொடுக்கும்போது அந்த 2-3 கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின் நான் வந்து அனாலஜி டாபிக் வைக்கணும் அங்க வந்து அனாலஜி அப்படின்னு போட்டுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து அனாலஜி டாபிக். இதெல்லாம் வந்து நான் போன கிளாஸ்ல மிஸ் பண்ண மாடல். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுலயே நான் எதனா மிஸ் பண்ணியிருந்தேன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க, அதே மாதிரி நம்ம இப்ப எப்படி கிளாசிபிகேஷன்ல பாக்குறோமோ அதே மாதிரிதான் இதனுடைய லாஜிக். ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க 16 இங்க 20, அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றான்? +4. அப்ப 14 18 +4. நம்ம எங்க இங்க ஃபுல்லாலாம் செக் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இங்கே 4 இன்க்ரீஸ் பண்றான், இங்கே 4 இன்க்ரீஸ் பண்றான். அப்ப இந்த ஆப்ஷன்ல என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் லெட்டர் 4 இன்க்ரீஸ் பண்ணிருக்கணும். அப்ப பாருங்க, இங்க 14 இங்க 10 என்ன வருது? -4 வருது. அப்ப இந்த ஆன்சர் வராது. இங்க 19 இங்க 23 மைனஸ், அதாவது +4, அப்ப இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க 19 இங்க 23, அப்ப இந்த இந்த ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 19 23 +4, இங்க 2 இங்க 7 இங்க என்ன வருது? +5. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு நான் என்ன பண்ணிடுறேன்? எலிமினேட் பண்ணிடுறேன். செகண்ட் பாருங்க, இங்க 9 இங்க 13, இது என்ன வருது? +4. இங்க 1 இங்க 5 இங்க என்ன வருது? +4. அப்போ செகண்ட் என்ன பண்றான்? +4 இன்க்ரீஸ் பண்றான். அப்ப இங்க பாருங்க, 23 இங்க 1 இங்க 16 இங்க 12. நான் இதை செக் பண்ணணும். இங்கே பாருங்க, இங்க 16 இங்க 12, அப்ப என்ன வருது? -4ன்னு வருதா? அப்ப இது என்ன வருது? -4ன்னு வருது. அப்ப என்னது? கண்டிப்பா இந்த ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அப்ப 23 ஏன்னா 24 25 26 1, அப்ப என்ன ஒரு ஆன்சர்? இதுதான் ஆன்சர். நம்ம மூணாவது வேல்யூ எல்லாம் செக் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் லெட்டர் பாக்குறோம், இங்கேயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் பாக்குறோம், ரெண்டுத்துக்குமே சேம் லாஜிக் +4. அதே மாதிரி ஆப்ஷன்ல பாக்கணும், எது +4 வருதோ அதை வச்சுக்கணும். மீதில என்ன பண்ணணும்? ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணணும். அப்படி நெக்லெக்ட் பண்ணும்போது 2 ஆப்ஷன் போயிருச்சு. ஓகேவா? ரிமைனிங் 2 ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா ரெண்டுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமா வருது. அப்ப என்ன பண்ணுவாரு? செகண்ட் லெட்டர் பார்க்கணும். இங்கேயும் +4 வருது, இங்கேயும் +4 வருது. அப்ப என்ன வரணும்? இங்கேயும் +4 வரணும். இந்த ஆப்ஷன்ல +4 வருது, இந்த ஆப்ஷன்ல -4 வருது. அப்ப இந்த ஆப்ஷன் வருமா? வராது. எது ஆன்சர் வரும்? ஆப்ஷன் பாம்பே தான் ஆன்சரா இருக்கும். நம்ம மூணாவதுலாம் செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சரி, இது வந்து அனாலஜி டாபிக். ஓகேப்பா. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்டர் கிளாசிபிகேஷன் முடிச்சாச்சு. ஓகேவா? முன்னாடி பார்த்தது லெட்டர் கிளாசிபிகேஷன். எப்படி பார்த்தோம்? 4 ஆப்ஷன் இருக்கும், எது ஒன்று டிஃப்ரெண்டா இருக்கோ அதை சூஸ் பண்ணணும். இப்போ பார்க்க போறது நம்பர் கிளாசிபிகேஷன் பார்க்க போறோம். நம்பர் கிளாசிபிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அனாலஜி சொன்னல, இதே மாதிரி இந்த நம்பர் அனாலஜி வரும்பா. இந்த மாதிரி நிறைய மாடல் வந்திருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ல கேட்டிருக்கான். ஆனா பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஈஸியான கொஸ்டினே கிடையாது. அவ்வளோ ஈஸியா கேட்டிருக்கேன். நம்ம தான் நிறைய யோசிச்சுட்டு இருப்போம், எப்படிதான் கேட்க போறோம் அப்படின்ட்டு. நீங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு கொஸ்டினானே தெரியாது, அந்த மாதிரி கேட்டிருப்போம் அனாலஜில. இப்போ அனாலஜினா இங்கேயும் ஒரு என்ன லாஜிக் யூஸ் பண்றனோ அதே லாஜிக் தான் என்ன வரப்போகுது? இங்க வரப்போகுது. இந்த ரெண்டுத்துலயும் என்ன லாஜிக் யூஸ் பண்றனோ அதே மாதிரி இந்த 4 ஆப்ஷன்ல வரப்போகுது. இது என்னது? அனாலஜி டாபிக் தான். அனாலஜி டாபிக்ல நான் மிஸ் பண்ண கொஸ்டின்ஸ். ஓகேவா? நீங்க பாருங்க, நம்ம சீரியஸ் எல்லாம் பார்க்கும்போது சொல்லுவோம்ல, நீங்க பாருங்க 3 5க்குன்னா டிஃப்ரெண்ட் +2 பண்றான், 5க்கு 10க்குன்னா ×2, 10 12 +2. அப்ப பாருங்க, +2 × 2 +2. அதே லாஜிக் இங்க இருக்கா பாருங்க, +2 × 2 +2. அப்ப இங்க என்ன லாஜிக்? 3 2 கூட்டினா 5, I 2 10, 10 2 கூட்டினா 12. அங்க பாருங்க, 8 2 கூட்டினா 10, 5 2 20, 22 கூட்டினா என்னது? 22. அப்ப இதே சேம் லாஜிக்ல நம்ம என்ன பண்ணோம்? அங்க ஆன்சர் ஃபைண்ட் பண்ணோம். நான் லாஜிக் சொல்லிட்டேன்னா ஆன்சர் வந்து நீங்க என்ன பண்ணுங்க? அதே மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஆன்சர் என்ன பண்ணுங்க? எத்தனாவது கொஸ்டின்? இந்த கொஸ்டினை நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ பாத்துங்க, 16 அனாலஜில 16 ரொம்ப பேசிக்கா இப்ப கேட்ட ரீசெண்டா கேட்ட ரயில்வே கொஸ்டின்ஸ் இது. ஓகேவா? ஸோ அப்ப ஆன்சர் கமெண்ட் பண்ணிடுங்க. 16வது கொஸ்டின். ஓகேவா? சரி, இதுவும் அதே மாதிரி தான்ப்பா. இதுவும் சேம் லாஜிக். என்ன லாஜிக்கோ நீங்க ஃபைண்ட் பண்ணீங்க. இதுவும் அனாலஜி டாபிக் தான். ஓகேவா? ஸோ இங்கேயும் பாருங்க, நான் வந்து என்ன லாஜிக்னு சொல்லிடுறேன், ஆன்சர் நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இங்க பாருங்க, 11 12 என்னது? +1, 12 13 +1, 13 16 × 2, 19 20 +1, 20 21 +1, 21 42 என்னது? × 2. அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரும் +1 பண்றான், லாஸ்ட் நம்பர் என்ன பண்றான்? × 2 பண்றான். அப்போ இதே லாஜிக்ல இங்க ஆன்சர் என்ன வரும்? நீங்க என்ன பண்ணுங்க? 17வது கொஸ்டினும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி,
இது என்னதுன்னா இப்ப ரீசெண்டா நான் மிஸ் பண்ண ரயில்வே கொஸ்டின்ஸ், அனாலஜி கொஸ்டின்ஸ். ஓகேவா? சரி, ஓகேப்பா. இப்போ நம்ம கிளாசிபிகேஷன் வந்துட்டோம். ஏன்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ் அனாலஜி கொஸ்டினே வச்சுட்டேன். ஏன்னா இப்போ ரீசெண்டா கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அந்த மாடல் அப்படின்றதுனால. அதே மாதிரி இப்போ கிளாசிபிகேஷன் வந்துட்டோம். அந்த டாபிக் விட்டு வெளியே வந்துருங்க. இப்போ கிளாசிபிகேஷன்னா அதே கான்செப்ட் தான். இந்த 4 ஒரு லாஜிக் இருக்கும் போது ஒன்னு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும் போது அது எதுன்னு பண்ண போறோம். ஓகேவா? இங்க பாருங்க, இந்த 15 120 மாறுதுப்பா. இந்த 15 120 மாறுது. என்ன பண்ணா இந்த 15 120 மாறும்? நம்மளுக்கு 15 டேபிள்ஸ் தெரியுமா? அப்போ 15ஓட எது மல்டிப்ளை பண்ணா 120 வரும்? இன்ட்டு 8 பண்ணா என்ன வரும்? 15 8 18 என்பது 8 40 120. அப்ப இன்ட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்படிதான் யோசிக்கணும். 15க்கும் 120 என்ன ரிலேஷன்? அப்ப எதை பெருக்குனா 120 வரும்? இன்ட்டு 8 பெருக்குனா 120 வரும். அப்ப ரெண்டாவது பாருங்க, 12 96. அப்ப பாருங்க நம்மளுக்கு தெரியும் 12 8 96. அப்போ இங்க இன்ட்டு 8. நம்ம இப்பே கான்செப்ட் முடிச்சாச்சு. அப்ப என்ன வரணும்? இன்ட்டு 8 வரணும் அப்படின்ற மாதிரி. அப்ப நெக்ஸ்ட் பாருங்க, 13 104. அப்ப 13 8 நம்மளுக்கு என்ன தெரியும்? வாய்ப்பாடே தெரியும். 13 8 104. 18 என்பது 3 8 24 104. அப்ப நாலாவது பாருங்க, 16 118. அப்ப 16 8 என்ன வரணும்? 15 8 120னா 16 8 128 வரணும். இங்க என்ன குத்துக்கிறான்? 118 குத்துக்கிறான். அப்ப கண்டிப்பா இன்ட்டு 8 வராது. அப்ப இது மூணுமே இன்ட்டு 8. இது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப என்ன வரும்? ஆன்சர் டெல்லி தான் ஆன்சர். ஓகேங்களா? இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின். இப்போ நம்ம லெட்டர் கிளாசிபிகேஷன் வந்து ஈஸியா போட்டுடலாம்ப்பா. அந்த லெட்டர்ல இருக்கிற நான் எப்படி டிஃபரன்ஸ் பார்த்தேன் அதே மாதிரி போட்டுடலாம். இந்த நம்பர் கிளாசிபிகேஷன்லாம் இப்படிதான் யோசிக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒருத்தர் வந்து அனாலஜில இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம இந்த டாபிக்லாம் முடிச்சுட்டு தனியாவே நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் வைக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வேணா நம்ம ஒரு டாப்பிக்கா முடிச்சுட்டு எக்ஸாம் அது மாதிரி இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நவம்பர் 17 எக்ஸாம் வருது, அதுக்குள்ள சீக்கிரமா முடிக்கணும், டெய்லியுமே ஒரு வீடியோ போடுங்க. கண்டிப்பா இன்னும் ஒரு 2 வீக்ஸா 2 வீக்ஸ்க்குள்ள முடிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு என்ன நவம்பர் 17க்குள்ள நிறைய வீடியோ டெய்லியும் கூட ஃபுல் டெஸ்ட் போடலாம். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி, நம்ம அதுக்குள்ள முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? டெல்லி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஓகேப்பா, இங்க பாருங்க, அதே மாதிரி கிளாசிபிகேஷனா இருக்கட்டும், அனலஜியா இருக்கட்டும், நம்பர் சீரீஸா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லாஜிக் வரும். அப்ப இங்க என்ன லாஜிக்னா, இங்க 66 6 மாறி இருக்குன்னா டிவைடட் 11 அப்படின்னு சொல்லலாம். 54 5 பண்ண முடியாது டிவைடட். அதே மாதிரி 24 2. இப்ப இந்த இடத்துல என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லாஜிக் வரும். நீங்க நான் போட்ட லாஜிக் இல்லாம நீங்களா எதுனா ஒரு லாஜிக் போட்டீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நான் ஒரு லாஜிக் போடுறேன், அதை பாத்துங்க. ஓகேவா? சோ இப்ப பாருங்க, 2 விதமா சொல்லலாம். ஒன்னு என்னன்னா, இங்க 5 இருக்கா, இங்க 2 இருக்கா, இங்க 3 இருக்கா, இங்க 6 இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துச்சா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துச்சு. 6 மாதிரி இங்கே 6 இருக்கு, 5 2 3. ஆனா இங்க பாருங்க, செகண்ட் லெட்டர் இங்கே 4 இருக்கு, இங்கே 4 இருக்கு, இங்கே 4 இருக்கு. இங்க மட்டும் என்ன இருக்கு? 6 இருக்கு. அப்ப அங்கேயும் 4 வந்துச்சுன்னா எல்லாமே சேம். அப்ப கண்டிப்பா என்னது? இந்த ஆப்ஷன் கிடையாது. அப்ப இதுதான் என்ன இருக்கும்? ஆன்சரா இருக்கும். அதாவது ஆன்சரா இருக்கும். இது மூணுமே சேம் லாஜிக். இப்படி சொல்லலாம். பார்த்த உடனே பாருங்க, அதே நம்பர் கொடுத்துட்டு 4 4 கொடுத்துட்டு இருக்கிறான், இங்க மட்டும் 6 கொடுத்துட்டு இருக்கிறான். நம்ம லாஜிக்கா சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? 5 × 10 50 + 4 54. 2 × 10 20 + 4 24. 3 × 10 30 + 4 34. அப்ப அதே மாதிரி 6 × 10 60. இங்க +4ன்னு கொடுத்துருக்கணும். ஆனா என்ன கொடுத்துக்கிறான்? 6ன்னு கொடுத்துக்கிறான். அப்ப 66 என்னது? வராது. அப்ப எது ஒன்று ஆன்சர்? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? எப்படினாலும் சொல்லலாம். ஆனா என்ன பண்ணணும்? 3 சேம் லாஜிக்கா இருக்கணும். நம்ம சொல்லும் போது 3 சேம் லாஜிக்கா இருக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகேப்பா. இதுவும் நீங்க யோசிங்க. ரொம்ப சிம்பிள். இப்ப கேட்ட கொஸ்டின்ஸ் ரீசெண்டா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? இந்த மாதிரி இருந்தா நம்ம அந்த டிவிசிபிலிட்டி ரூல் தான் பார்ப்போம். 11 டிவைடட் ஆகுமா, 3 டிவைடட் ஆகுமா, 5 டிவைடட் ஆகுமா, என்னென்னவோ பார்த்துட்டு இருப்போம். ஆனா சப்பியான லாஜிக் என்ன லாஜிக்னா, இங்க பாருங்க, 2 3 5 6 7. 2 3 5 6 7. 2 3 5 6 7. அதுல இருக்கிற நம்பரே மாத்தி மாத்தி போட்டிருக்கான். ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க, 4ன்ற ஒரு நம்பரே கிடையாது. இந்த 3த்துலயுமே 4ன்ற நம்பரே கிடையாது. இங்க பாருங்க, எல்லாத்துலயுமே இருக்கிற நம்பர் இருக்கா? 2 3 5 6 7 இருக்கு. 2 3 5 6 7 இருக்கு. 4ன்ற ஒரு நம்பர் இருக்கா இதுல? இல்ல. அப்ப எது ஒண்ணு டிஃபரெண்டா இருக்கு? அப்ப ஏ தான் டிஃபரெண்டா இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அப்போ இந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய மாடல் பார்க்க தான் இப்படிலாம் லாஜிக் இருக்கு அப்படின்னே தெரியும். இந்த நம்பர் கிளாசிபிகேஷன், நம்பர் அனாலஜி, அதாவது நம்பர் பேஸ் பண்ணி வந்தாவே நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். பார்த்தாதான் இந்த மாதிரி மாடல். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? என்னென்னமோ யோசிச்சுட்டு இருப்போம். நம்மளுக்கு ஆன்சர் வரதுக்கு லேட் ஆகும். ஓகேவா?
ஸோ அப்ப இங்க என்ன லாஜிக்கு, இதுல இருக்கிற நம்பரே 3 இருக்கு, 4 மட்டும் இல்ல, அப்ப அதுதான் என்னது ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதே தான், ஆடோன் அவுட்டே தான். இங்க என்ன கொடுத்துக்கிறான், அவனே ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கான். 157, 571, 599, 387. அந்த மாதிரி கொடுத்துட்டு எது ஒண்ணு டிஃப்ரெண்ட் அதை நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன பாருங்க, நிறைய லாஜிக் இருக்குப்பா. இது மூணுத்தையும் அப்படியே கூட கூட்டி அது டிவைடட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு நம்பரும் ஏதோ ஒரு நம்பரால டிவைடட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரி நம்பர் கொடுத்தாவே நம்ம அது பிரைம் நம்பரா பிரைம் நம்பர் இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ பாருங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அதை நம்ம எப்படி ஈஸியா செக் பண்ணலன்னா அந்த 3ஆல டிவைட் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவாங்க. ஸோ பிரைம் நம்பர்னா என்ன, அந்த நம்பர் அதாவது ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைடட் ஆனா அதுதான் பிரைம் நம்பர், பகா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னால டிவைடட் ஆகும். அதே மாதிரி இப்போ பிரைம் நம்பர் 571 பிரைம் நம்பர் அப்படின்னா அது ஒன்னால டிவைடட் ஆகும். அதே மாதிரி என்ன வரும், 571ஆலேயே டிவைடட் ஆகும். அதுதான் என்ன சொல்லுவாங்க, ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைடட் ஆனா அது என்ன சொல்லுவாங்க, பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி 3ஆல டிவைட் பண்ணி டிவைடட் ஆகலனாலும் அது பிரைம் நம்பர் தான், ஏன்னா அது ஒன்னால மட்டும்தான் ஆகும். இப்ப பாருங்க, ஸோ 571 இப்போ 3ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன, கூட்டினா 3ஆல டிவைடட் ஆகும். அப்ப பாருங்க 12, 13 அப்ப டிவைடட் ஆகல, அப்ப இது என்னது ஒரு பிரைம் நம்பர். அப்புறம் 6, 13 இது என்னது ஒரு பிரைம் நம்பர். 14, 23 இது என்னது ஒரு பிரைம் நம்பர். அப்ப இங்க பாருங்க 11, 18 அப்ப கூட்டினா 18 3ஆல என்ன ஆகுது, டிவிசிபிள் ஆகுது. அப்ப இது பிரைம் நம்பர் இல்லை. அப்ப இங்க என்ன லாஜிக் அப்படின்னா, கொடுத்த 4 ஆப்ஷன்ல இந்த 3 ஆப்ஷன் என்னது பிரைம் நம்பர், இந்த 3 ஆப்ஷன் என்னது பிரைம் நம்பர், இந்த ஒண்ணு மட்டும் என்னது டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப என்ன ஒரு ஆன்சர், ஆப்ஷன் டெல்லி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டெல்லி தான் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து வேர்டு கிளாசிபிகேஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்பர் கிளாசிபிகேஷன் ஒரு 4 கொஸ்டின் பார்த்தோம். ஏன் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர்ல எல்லாம் நிறைய கேட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன்ல லெட்டர் பேஸ் பண்ணி தான் நிறைய கேட்டிருக்கான். அதனால நான் நிறைய லெட்டர் எடுத்துட்டு வந்தேன். நம்பர் பேஸ் பண்ணி நிறைய கேட்டிருக்கான், இருந்தாலுமே ஒரு 4-5 மாடல் தான் கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு அப்புறமா ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது அந்த டாபிக்லாம் முடிச்சுட்டு கொடுக்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? ஸோ அப்புறம் பாருங்க, இங்க வேர்டு கிளாசிபிகேஷன். வேர்டு கிளாசிபிகேஷன் அதே மாதிரி தான், 3 ஒரே லாஜிக் இருக்கும்போது ஒன்று மட்டும் என்ன இருக்குது டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க பாருங்க, தலையில போட்டுக்கிற தொப்பி, தலைய மூடுற தொப்பி, காகிதம் நோட்டு, அதே மாதிரி கையுறை, அன்பளிப்பு காகிதம் அதாவது கிஃப்ட் ரேப். அப்ப இங்க நல்லா பாருங்க, தலை இருக்கு, தலையை முடுற தொப்பி, கையை முடுற கைக்கு போடுற கையுறை, அதே மாதிரி அன்பளிப்பு போடுற ஒரு காகிதம், அன்பளிப்பு காகிதம். அப்ப எல்லாமே மூடுற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க காகிதம் நோட்டு மட்டும் ஒண்ணு என்ன இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ அந்த இது வந்து வேர்டு கிளாசிபிகேஷன், வார்த்தை பகுத்தறிதல் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி பேசிக்காவே கேட்டிருப்பான். ரொம்ப பார்க்கும்போது என்ன சொல்லிடலாம், ஆன்சர் சொல்லிடலாம். அப்ப இது 3மே ஒரு லாஜிக் இருக்கு. இந்த ஆப்ஷன் பி மட்டும் என்ன இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப என்ன ஒரு ஆன்சர், ஆப்ஷன் பி தான் வரும். ஓகேவா? ஸோ எல்லாமே கவர் போட்டு மூடுற மாதிரி இருக்கு, ஒண்ணு மட்டும் இல்ல. அப்ப அவ்வளவுதான், அதுதான் ஆன்சர். இதெல்லாம் ரொம்ப டெப்தா யோசிக்க தேவையில்ல. அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, ஓகே. ஸோ இங்க 4த்துல எது டிஃப்ரெண்ட் பாருங்க, சூரிய ஒளி, காற்று, நீர். இது எல்லாமே நம்ம எப்படி நிறைய விதமா நம்ம அதை 3 ஒன்னப்படுத்தலாம், ஒண்ணு மட்டும் டிஃப்ரெண்டா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தோன்ற மாதிரி பிரிச்சு பாருங்க. இப்ப இங்க என்ன லாஜிக் அப்படின்னா, இது 3மே ரினியூவபிள், அதாவது சூரிய ஒளி, காற்று, நீர். இது மூலியமா என்னது 3மே ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது புதுப்பிக்கத்தக்கக்கூடிய ஆற்றல் உற்பத்தி பண்றது. இது மட்டும் பாருங்க நிலக்கரி, எல்லாமே அதாவது கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஆனா நிலக்கரி மட்டும் என்னது புதுப்பிக்கத்தக்க இயலா ஒரு வளம். ஓகேவா? அப்ப 3 சேம், ஒண்ணு மட்டும் என்னது டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப என்ன ஒரு ஆன்சர், பி தான் ஆன்சர். ஓகேவா? பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சரி, லாஸ்ட் ஒன். நீங்க பாருங்க, சிறுத்தை. இது எல்லாமே இப்ப நம்ம எடுத்த ஒரு 25 கொஸ்டின் தான் எடுத்துட்டு வந்தோம். அந்த 25 கொஸ்டின் என்னது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். ஓகேவா? அப்ப சிறுத்தை, பசு, புலி, மான். அப்ப இந்த 4 ஆப்ஷன் எது ஒண்ணு டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ 3மே காட்டுல இருக்கு, ஒண்ணு மட்டும் நம்ம வீட்டுல வளர்ப்போமா, அப்ப இது பசு. அப்ப இதுவும் காட்டுல இருக்கும், புலியும் காட்டுல இருக்கும், மானும் காட்டுல இருக்கும். ஸோ அது காட்டு விலங்குகள், இது வீட்டுல வளர்க்குற பிராணி. அப்ப என்ன வரும், பசு தான் ஆன்சர். ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சரி, ஓகே. ஸோ மொத்தம் 25 கொஸ்டின். என்னன்னா ரொம்ப கொஸ்டின் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா 1 ஹவருக்கு மேல போயிடுது. அதனால என்ன ஆகும்னா நிறைய பேரே ஸோ இவ்வளவு நேரம் பார்க்கணுமா இந்த சின்ன சின்ன டாபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முக்கியமான டாபிக் நிறைய கொஸ்டின் எடுத்துட்டு வரலாம். இது சும்மா கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுங்க. லெட்டர் கிளாசிபிகேஷனா எப்படி பார்க்கணும், நம்பர் கிளாசிபிகேஷனா எப்படி பார்க்கணும், வேர்டு கிளாசிபிகேஷனா எப்படி பார்க்கணும். இப்போ நம்ம அனாலஜில ஃபிகர் படங்களை பேஸ் பண்ணி பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் ஃபிகர் கிளாசிபிகேஷன் வரப்போகுது. ஸோ அதனால ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணா, இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சா போதும், இப்படிதான் பார்க்கணும்னு தெரிஞ்சா போதும். இது வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம்,
இந்த டாபிக் முடிச்சிடலாம். ஓகேவா? நம்மளுக்கு கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும் போதும். ஓகேவா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நான் கேட்ட கேள்விக்குலாம் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. இதை தவிர வேற எப்படி வேணும்? நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா 17ஆம் தேதிக்குள்ள முடிக்க முடியுமா, டெய்லி வீடியோ போடுறீங்க. கண்டிப்பா அதுக்குள்ள முடிச்சிடலாம். அதே மாதிரி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கேட்டீங்க நம்பர் அனாலஜிக்கு. அதே மாதிரி இப்போ நம்பர் கிளாசிஃபிகேஷன் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம முடிச்சுட்டு ஒரு சீக்கிரமா முக்கியமான டாபிக், இதுக்கப்புறம் முக்கியமான டாபிக்கே எடுத்துட்டு வரேன். அந்த முக்கியமான டாபிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வெறும் ஃபுல் டெஸ்டாவே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, ஓகேவா? முடிச்சலாம். தேங்க்யூ.